வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பச்சை பயிரை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள் நம்மளுடைய உடலில் நீங்கி பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு இந்த பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிரில் புரோட்டீன், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் வரைக்குமே அதை செய்கிறதுக்கு பச்சை பயிரையும் பயன்படுத்துவாங்க. குளிர்காலங்களில் பச்சை பயிர் எடுத்துக்கிறது ரொம்பவும் ஆரோக்கியம். ஸோ இப்போ குளிர்காலம் இருக்குது. இந்த காலத்தில் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன நோய்களை பச்சை பயிர் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு பயிராக பச்சை பயிர் இருக்கு. பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும். இதன் மூலமாக இதயத்துக்கு ரத்தம் எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். ஸோ பிபி கண்ட்ரோலாக இருக்கும். இதயம், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்கும். எடையை குறைப்பதற்கு பச்சை பயிறு உறுதுணையாக இருக்கும். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கு மற்றும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு முழு திருப்தியை, ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கறதால அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய தேவையில்லாத நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்க இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. அதனால உடல் எடையை குறைக்கிறதுல கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் உடல் எடையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க பசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு, எடையை குறைக்கிறதுக்கு பச்சை பயிரை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். செரிமானம் மேம்படும். பச்சை பயிறு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம். அது இந்த பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இயங்குவதற்கு, மலச்சிக்கல்லாம் ஏற்படுவது தடுக்கிறதுக்கு, சீரற்ற குடல் இயக்கம் ஏற்படுவது தடுக்கிறதுக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்துவதற்கு பச்சை பயிறு உறுதுணையாக இருக்கும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கும் பச்சை பயிறு சிறந்தது. இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து. ஸோ குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஊக்குவிக்கிறதால செரிமானம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ், நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடு வைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பச்சை பயிறு உறுதுணையாக இருக்கும். காரணம், பச்சை பயிறு குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டது. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஃபுட்ல பச்சை பயிறு ஒன்று. இதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்களை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய அந்த இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ரத்தத்தை ஆக்சிஜனை கடத்தி செல்லும். இதனால நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருப்போம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு உருவாகிறதுக்கு காரணமாக பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலம் நமக்கு வலுவாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு மற்றும் அந்த செல்களை சேதத்தை எதனா ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சேதத்தை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிறு பயோட்டினுடைய ஒரு நல்ல மூலமாக இருக்கிறதால முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய விட்டமினாக இந்த பயோட்டின் செயல்பட்டு நமக்கு அடர்த்தியான
அடர்த்தியான பளபளப்பான கூந்தலை வந்து தரும். ஸோ சருமம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் முடி அடர்த்தியாக வளர்வதற்கும் நம்ம வந்து பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பச்சை பயிரை தொடர்ந்து சாப்பிட்டு அதில் கூடிய மருத்துவமைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். பச்சை பயிறு அல்லது பாசிப்பயிறு என்று சொல்லக்கூடிய இது வந்து வாரத்தில் ஒரு தடவையாக எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமான மருத்துவமைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.